கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, பரிசுத்த ஆவியினால் சுகம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். சாத்தான் நமக்கு ஒரு ஆவியை கொடுக்கிறான். அது பயமுள்ள ஆவி, காரணமில்லாத பயங்கள். இருளிலே செல்வதற்கு பயம், மரித்தவர்களை பார்ப்பதற்கு பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம் என பல பயங்கள் ஏற்படுத்துகிறான். சிங்கமானது ஒரு மிருகத்தை பிடித்து சாப்பிட வேண்டும் என்று எண்ணினால் அது தன் குகைக்குள் இருந்து மகா பயங்கரமாய் கெர்ச்சிக்கும். அந்த கெர்ச்சிப்பின் சத்தத்தினால் காடு முழுவதும் அதிரும். அந்த சத்தத்தை கேட்டதும் மிருகங்களெல்லாம் பயந்து தாங்கள் இருக்கிற அடைக்கலமான இடத்தை விட்டு ஓட ஆரம்பிப்பார்கள். தொடர்ந்து ஓடி முடியவே இல்லை. சிங்கக்கேபியின் வாசலே வந்து விடும். பிறகு சிங்கத்தினால் அதை பிடித்து எளிதாக சாப்பிட முடியும். அதை போலத்தான் சாத்தான் ஒரு மனுஷனை மேற்கொள்வதற்கு முன்பாக பயப்படுத்துகிறான். பலவித கலக்கங்களை கொடுக்கிறான். சொப்பனங்களிலே பயங்கரமான காட்சிகளை கொண்டு வருகிறான். கலக்கமும் திகிலும் அடையச் செய்து முடிவில் அவர்களுடைய நோய்களையும் வியாதிகளையும் கொடுத்து விடுகிறான். ஆனால் ஆவியான தேவனோ மிகவும் அன்புள்ளவர். அவர் ஒரு நாள் நமக்கு பயத்தின் ஆவியை கூடாமல் அதற்கு பதிலாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுக்கிறார். இந்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே நுகத்தடிகள் முறிந்து போகின்றன. கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சகரியாவலை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் சத்துருவின் பிடிகள் நொறுக்கப்படுகின்றன. பயத்தின் ஆவி விலகி ஓடுகிறது. தேவ பலன் நம்மில் குடியிருக்கிறது. மட்டுமல்ல, ஆவியானவர் நம்மேல் தம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த ஆனந்த தைல ஆவியின் ஆத்மாவில் இறங்கும் பொழுது, அந்த ஆனந்த தைலத்தின் ஆவி நம்முடைய ஆத்மாவில் இறங்கும்போது உள்ளான காயங்கள் யாவும் குணமடைகின்றன. மட்டுமல்ல, அந்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். சரீரம் மரித்தாலும் அதை அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிற பிரகாரம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8:11 வாசிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருந்து ஆவியிலே நிரம்பி அவரை துதிக்கையில், ஒரு நாளும் அவரை துதிக்கையில் மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. வியாதியில் இருக்கிற சரீரம் குணமடைகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆரோனுடைய கோலோடு கூட மற்ற இஸ்ரவேல் மூப்பருடைய கோல்களையும் வாங்கி மோசே தேவ சமூகத்தில் வைத்தார். என்ன ஆச்சரியம்! மறுநாள் அவர்கள் அந்த கோலை பார்த்தபொழுது மற்ற எல்லா கோள்களையும் செத்ததாய், ஜீவனற்றதாய் காணப்பட்டன. ஆனால் ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தந்ததாய் இருந்தது. தேவ பிள்ளைகளே, அந்த கோல் தான் நம்முடைய சரீரம். ஒருவேளை அது வியாதியுள்ள சரீரமாக இருந்தாலும் நீங்கள் ஆவியானவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் விளங்குவீர்கள். நம்முடைய சரீரமானது உயிர்ப்பிக்கப்பட ஆவியானுடைய பிரசனம் தேவை, ஆவியானுடைய வழிநடத்தல் தேவை, ஆவியானுடைய பலன் தேவை. ஒவ்வொரு நாளும் அதை நாம் மறக்கக்கூடாது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றித்திருந்தார் என்று அப்போஸ்தலர் 10:32 வாசிக்கிறோம். பரிசுத்தாவினாலே அவர் நிரப்பப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து ஆகினாலே அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் துரத்தினார். பரிசுத்தாவிலே நிரம்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அப்பொழுது அவர் செய்ததான கிரியைகள் எல்லாம் நன்மையாகவே இருந்தது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக, அவருடைய பிரசனத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கும்படிக்காக பரிசுத்த ஆவினாலே வருகிறதான அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் காத்திருப்போம்.
நாம் முயற்சி செய்வோம், வாஞ்சிப்போம். தொடர்ந்து வசனங்களை வாசியுங்கள். அந்த வசனத்தில் சொல்லப்படுற வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முற்படுங்கள். கர்த்தர் தாமே அப்படியாக செய்யத்தக்கதான பெல்லை தருவாராக. தொடர்ந்து வார்த்தைகளை வாசிப்போம், நேசிப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல பலனை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். God bless you.